God opened the door for me to come to Tamil Nadu 30 years ago. 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு தேவன் வாசலை திறந்தார். That was in December 1982. டிசம்பர் 1982 வருடம். When I went to Madurai. நான் மதுரைக்கு அப்பொழுது சென்றேன். And from there, in a few months later, we went to Tuticorin. சில மாதங்கள் கழித்து அங்கிருந்து தூத்துக்குடிக்கு சென்றோம். Where after some time they started a church. அதற்கு பிறகு சற்று நாட்கள் கழித்து அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டது. I didn't start it, the Lord started it with the brothers there. நான் அந்த சபை ஆரம்பிக்கவில்லை, தேவனே அங்குள்ள சகோதரர்களை கொண்டு அந்த சபையை ஆரம்பித்தார். I haven't started any church. நான் எந்த சபையுமே ஸ்தாபிக்கவில்லை. Jesus said, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Any church that is started by a man will collapse. மனிதனால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த சபையும் அது அழிந்துவிடும். What the Lord builds, the gates of hell will not prevail against. ஆனால் தேவன் கட்டுகிற சபையோ பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. You have to make sure that your church is built by the Lord. உங்களுடைய சபை தேவனால் கட்டப்படுகிறது என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். If it is built by the Lord, it will have the characteristics of Jesus in its leaders. அது தேவனால் கட்டப்படுகிற சபையா இருக்குமேயானால் அதனுடைய தலைவர்கள் மத்தியிலே தேவனுடைய குணாதிசயங்கள் காணப்படும். Number 1 is humility. முதலாவது குணாதிசயம் தாழ்மை. If a leader is not humble like Jesus, he cannot build the church of Jesus Christ. ஒரு தலைவன் இயேசுவை போல தாழ்மையாக இல்லை என்றால் இயேசுவை போல ஒரு சபையை கட்ட முடியாது. And secondly, he must have the spirit of Christ which says, I did not come here for other people to serve me, I came here to serve them. இயேசு இந்த ஆவியை கொண்டிருந்தார். நான் மக்களிடத்திலிருந்து பணிவிடை கொள்ளும்படியாக வரவில்லை, நான் பணிவிடை செய்யும்படியாக வந்தேன் என்றதான் அந்த ஆவி இருக்க வேண்டும். The reason why there are very few true churches today, இன்றைக்கு மிக மிக சொற்பமான மெய்யான சபைகள் இருக்கிறது என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? By a true church I mean something that God can look down upon and be very happy about. உண்மையான சபை என்று சொன்னால் தேவன் மேலே இருந்து பார்க்கும் பொழுது அதை குறித்து அவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக இருப்பார். Let me read you a verse in the epistle of John. யோவான் எழுதின நிருபம். யோவான் எழுதின நிருபம். 3 John, the third epistle of John. யோவான் எழுதின 3ஆம் நிருபம். John wrote this when he was 95 years old. யோவான் தாம் 95 வயதாக இருக்கும் பொழுது இதை எழுதினார். He had walked with God for 65 years. 65 ஆண்டு காலமாக அவர் தேவனோடு கூட நடந்தார். And in those 65 years he had become more and more like Jesus. அந்த 65 ஆண்டுகளிலே அவர் அதிகமாக இயேசுவை போல அவர் மாறி இருந்தார். That means he had become more and more like God. தேவனைப் போலவே அதிகமாக மாறி இருந்தார் தான் என்பது அதனுடைய பொருள். That means in character. குணாதிசயத்திலே, சுபாவத்திலே. He had become a very humble, loving person. மிகுந்த தாழ்மையான ஒரு அன்பு நிறைந்த ஒரு நபராய் மாறிவிட்டார். And he was like a spiritual father, like God is a father. எப்படி தேவன் தகப்பனாய் இருக்கிறாரோ அதே போல இவரும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். And he said this in 3 John and verse 4. 3 யோவான் 4ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்கிறார். I have no greater joy than this, to hear that my children are walking in the truth. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. Today many preachers, their greatest joy is when somebody gives them money. இன்றைக்கு अनेक பிரசங்கியார்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். Or gives them a good meal. அல்லது நல்ல சாப்பாடு கொடுத்தால், விருந்து கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பார்கள். Or gives them some honor. அல்லது கனம் கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பார்கள். So many earthly things. இன்னும் अनेक பூமிக்குரிய காரியங்களை கொடுத்தால் தான் சந்தோஷமாக இருப்பார்கள். They are not spiritual fathers. அவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அல்ல. John was not interested in those things. யோவானுக்கு இவைகளிலே விருப்பம் இல்லை. He says, my greatest joy is to hear my children are walking in the truth. என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுவதுதான். I have 4 sons. எனக்கு 4 மகன்கள் உண்டு. My greatest joy is not their job or anything, it is that they are walking in the truth.
என்னுடைய பெரிய சந்தோஷம் என்னவென்றால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் அல்ல, அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா என்பதில் தான் என்னுடைய சந்தோஷம். The same with all our churches. இதே போலத்தான் நம்முடைய எல்லா சபைகளை குறித்தும் எனக்கு இருக்கிறது. I'm not excited when I hear that more people are coming to a church. நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது அது எனக்கு பரவசம் கொடுப்பதில்லை. That 100 people were there last year, now there are 150. போன வருஷம் 100 பேர் கூடிக்கொண்டிருந்தார்கள், இந்த வருஷம் 150 பேர் கூடுகிறார்கள் என்பது எனக்கு சந்தோஷம் அளிப்பதில்லை. Does not interest me at all. கொஞ்சம் கூட எனக்கு அதில் விருப்பமே இல்லை. Because so many other groups have got many numbers more than us. நம்மை காட்டிலும் இன்னும் பிற சபைகளிலே அதிகமான எண்ணிக்கையாய் மக்கள் கூடுகிறார்களே. So many false groups. எவ்வளவோ பொய்யான சபைகளிலே திரளான மக்கள் இருக்கிறார்கள். And many other religions. இன்னும் அநேக மதங்களிலேயும் கூட திரளான பக்தர்கள் இருக்கிறார்கள். They are growing in numbers greatly. அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகிறார்கள் எண்ணிக்கையிலே. Every year in the world there are more non-Christians born than there are Christians. ஒவ்வொரு வருஷமும் இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் பிறக்கிறார்கள், அதை காட்டிலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய கூட்டம் தான் அதிகமாகிறது. So what does that prove? Nothing. ஆகவே இது எதை நிரூபிக்கிறது? ஒன்றுமில்லை. But to find people who are walking in uprightness, ஆனால் உத்தமத்திலே நடக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, walking in love, அன்பிலே நடக்கக்கூடிய மக்கள், John says that is my greatest joy. இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்று யோவான் சொல்கிறார். So I thought John's heart is a reflection of God's heart. ஆகவே தேவனுடைய இருதயத்தின் பிரதிபலிப்பாக யோவானுடைய இருதயம் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். So when God the Father looks down at your church, ஆகவே பிதாவாகிய தேவன் உங்களுடைய சபையை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, what is the thing that brings greatest joy to God's heart? தேவனுடைய இருதயத்திற்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வருவது எது? I think God will say the same thing. தேவனும் இதே காரியத்தை தான் சொல்லுவார். My greatest joy is if I find my children walking in the truth. என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை அறிவதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று ஆண்டவர் சொல்வார். How do you know whether you're walking in the truth? We can all say we are walking in the truth. நாங்கள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் சத்தியத்தில் நடக்கிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சி என்ன? But there is a test. அது ஒரு தற்பரிசோதனை. See, like you may say you have no fever, but when they put a thermometer in your mouth, immediately you know whether there's a fever or not. எனக்கு ஜுரமே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு தெர்மோமீட்டரை வெப்பமானியை வாயில வைத்த மாத்திரத்திலே உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். You may say you have no tuberculosis, but as soon as you take an X-ray, you find out it is there. எனக்கு இந்த டியூபர்குலோசிஸ் என்றதான எலும்புருக்கி வியாதியே இல்லை என்று சொல்லலாம், ஆனால் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்தால் அதிலே துல்லியமாக தெரிந்துவிடும். So God has given us a test to know whether we are walking in the truth. ஆகவே நாம் சத்தியத்தில் நடக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் ஒரு சோதனை வைத்திருக்கிறார். It's like a thermometer or an X-ray. அது ஒரு வெப்பமானியை போல அல்லது ஒரு எக்ஸ்ரே கதிர்வீச்சை போல. See John 8:32. யோவான் 8:32. John 8:32 Jesus said, யோவான் 8:32 இயேசு சொல்லுகிறார், you shall know the truth and the truth shall make you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And the Jews replied saying, we are already free. நாங்கள் ஏற்கனவே விடுதலையாக இருக்கிறோமே, சுயாதீனமுள்ளவர்களாக இருக்கிறோமே என்று யூதர்கள் சொல்கிறார்கள். That's what we also say. Since 1947 in India we are free. நாமும் அப்படித்தானே சொல்கிறோம். 1947 ஆண்டிலிருந்து நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்கிறோம். But that is not the freedom Jesus is talking about. ஆனால் இயேசு அவிதமான சுதந்திரத்தை குறித்து சொல்லவில்லை. He says, if you commit sin, verse 34, then you're not free, you're a slave. நீங்கள் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், நீங்கள் விடுதலையாக இல்லை. There is only one type of freedom Jesus spoke about. இயேசு பேசின ஒரே ஒரு விடுதலை சுயாதீனம் தான் உண்டு. Not freedom from the British rule. வெள்ளைக்கார ஆட்சியிலிருந்து விடுதலை என்று அல்ல. Not freedom from a job or anything like that. ஏதோ ஒரு வேலையிலே சுதந்திரம் என்று அல்ல. அது இது போன்ற காரியங்களை ஆண்டவர் பேசவில்லை. He's talking about freedom from sin. That's the only freedom he spoke about. பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை, அந்த ஒரு விடுதலை மட்டுமே அவர் பேசினார். In some churches they say freedom means I'm free to clap and sing and dance and shout and run around the platform and fall down and all that. சில சபைகளிலே எங்களுக்கு விடுதலை இருக்கிறது என்று சொல்லி அவர் நன்றாக நடனமாடி கைதட்டி கீழே விழுந்து எழுந்து சிரித்து அப்படி ஆராதிக்கிறார்கள். I remember seeing in one church a man rode on a cycle to the platform and said, I've got freedom to come on a cycle to the platform. ஒரு கூட்டத்திலே நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனிதன், ஒரு பிரசங்கர் சைக்கிளை மேடையில் எடுத்துக்கொண்டு எனக்கு சுதந்திரம் இருக்கிறது இங்கே சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தார். This is not freedom. இது சுதந்திரம் அல்ல, விடுதலை. That is all. There's another word for it. It is stupidity. இதற்கு இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் மதியீனம். Freedom is that I don't sin. விடுதலை சுயாதீனம் என்றால்
நான் பாவம் செய்வதில்லை. That I have control over my tongue. என்னுடைய நாவின் மேல் எனக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. I have control over my attitudes towards people. மக்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே எனக்கு ஒரு கட்டுப்பாடு I இருக்கிறது. can forgive everybody in the world. இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் என்னால் மன்னிக்க முடியும். Then I am free. அப்பொழுது நான் விடுதலையாக இருக்கிறேன். If there is one person in the world today you cannot forgive, you are in handcuffs. இந்த உலகத்திலே யாராவது ஒருவரையாவது நீங்கள் மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விலங்கிடப்பட்டதான நீங்கள் கட்டுண்டவர்களைப் போல இருக்கிறீர்கள். Some people can't forgive their husband or wife for something they did. கணவன் செய்த ஒரு காரியத்துக்காக சிலரால் கணவனை மன்னிக்க முடியாது, அல்லது சிலரால் மனைவியை மன்னிக்க முடியாது. Do you see yourself like a prisoner in a handcuff? நீங்கள் ஒரு சிறை கைதியைப் போல கையில் விலங்கிடப்பட்டுள்ள இருக்கிற என்பதை பார்க்கிறீர்களா? You are not free. நீங்கள் விடுதலையாக இல்லை. Some of you elders have got problems with other elders. உங்கள் சில மூப்பொருளிலே மற்ற மூப்பொருளோடு கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. Everybody thinks the fault is with the other person. எல்லாருமே எண்ணுவது என்னவென்றால் தவறு மற்றவர் மீது தான் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். I don't know, God knows. எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அறிவார். But I can say this. ஆனால் நான் இதை சொல்ல முடியும். If you don't have love and forgiveness, you are in a handcuff. உங்களுக்கு அன்பும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இல்லை என்று சொன்னால் நீ விலங்கிடப்பட்டதான ஒரு கைதியை போல இருக்கிறாய். We don't have to have fellowship with everybody. எல்லாரோடும் ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவையில்லை. No. இல்லை. There are thousands of Christians I don't have fellowship with. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட எனக்கு ஐக்கியம் இல்லை. Because they do so many wrong things. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு தவறான காரியங்களை செய்கிறார்கள். Jesus had no fellowship with the Pharisees. பரிசேயர்களோடு கூட இயேசுவுக்கு ஐக்கியம் இல்லை. He loved them. அவர்களை நேசித்தார். He didn't have any bitterness against them. அவர்கள் மீது கசப்பு எதுவும் இல்லை. But he couldn't have fellowship with them because they were not walking in humility and godliness. அவர்கள் தாழ்மையிலேயும் தேவ பக்தியிலேயும் நடக்காதபடினாலே அவர்களோடு கூட இயேசு ஐக்கியப்பட முடியவில்லை. We must forgive everybody. நாம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும். But we can't have fellowship with everybody. ஆனால் எல்லாரோடும் கூட நாம் ஐக்கியப்பட முடியாது. When Jesus hung on the cross, இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது all the Pharisees standing down there, he said, Father, forgive them. அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சொன்னார். But did he have fellowship with them? ஆனால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டாரா? No. இல்லை. Because fellowship depends on cooperation from both sides. ஏனென்றால் ஐக்கியம் என்பது இரண்டு நபர்களையும் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை பொறுத்து இருக்கிறது. You can't even have fellowship with your wife if there is no cooperation from the other side. மற்ற நபரிலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு 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 ஒத்துப்போகக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் அவளோடு கூட ஐக்கியப்பட முடியாது. Not even your husband or wife. கணவன் மனைவி கூட ஒருவருக்கு ஒத்துப்போகவில்லை என்று சொன்னால் ஐக்கியப்பட முடியாது. We have to, freedom is to be free from sin. ஆகவே விடுதலை என்பது பாவத்திலிருந்து விடுதலை. And God says, I have no greater joy than to see that my children are walking in the truth. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். See, we don't want our conferences to become like Kumbh Mela or something like that. Every year we gather together. ஒவ்வொரு வருஷமும் கும்பமேளாவை போல எல்லாரும் கூடி வருவது போல நம்முடைய கான்ஃபரன்ஸ் மாறிவிடக் கூடாது. See, in Kumbh Mela they get more and more people every year. கும்பமேளாவை பார்க்கும்போது வருஷந்தோறும் அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. That is a gathering of Hindus in North India. வட இந்தியாவிலே இந்துக்கள் அப்படியாய் கூடுவார்கள். That is called Kumbh Mela. அதான் கும்பமேளா என்று சொல்வார்கள். It's a gathering of like pilgrims coming together. அங்கே யாத்ரீகர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி வருவது. So how do you know whether God is more happy with you this year than last year? கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே தேவன் உங்கள் மீது அதிக சந்தோஷமா இருக்கிறார் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? That he sees that you are walking more in the truth. நீங்கள் சத்தியத்தில் இன்னும் அதிகமாய் இன்றைக்கு நடக்கிறீர்கள் என்பதை அவர் அறியும் பொழுது, that you are more free from sin, பாவத்தில் இன்னும் அதிகமான விடுதலையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். You are more humble and more loving towards other people. அதிக தாழ்மையாய் மற்றவர்கள் மீது அதிகமாக நேசிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவதனாலே, that is the thing that brings greatest joy. இதுதான் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருடைய இருதயத்திற்கு கொண்டு வருகிறது. We may think that God is saying, I have greatest joy when people are doing miracles in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யும் பொழுது பிதாவுக்கு அதிக சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் எண்ணலாம். I am sure the apostle John did more miracles than any preacher alive today. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரசங்கியாரை காட்டிலும் கண்டிப்பாக அப்போஸ்தலன் யோவான் அதிகமான அற்புதங்களை செய்திருந்திருப்பார். But that is because he was an apostle and God had given him gifts. அது அவர் அப்போஸ்தலனாக இருந்தபடியால் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். Not everybody has to do all that. அது எல்லாரும் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. But his joy was not found in people who do miracles. ஆனால் அவருடைய சந்தோஷம் ஜனங்கள் அற்புதங்களை செய்கிறதுபடினாலே அல்ல. Not even in preaching great sermons. மிகப்பெரிய பிரசங்கங்களை பிரசங்கிப்பதனாலே அவருக்கு சந்தோஷம் இல்லை.
I know for myself, God is not happy with me because I preach sermons. நான் பிரசங்களை பிரசங்கிப்பதனாலே தேவன் எனக்கு என் மீது சந்தோஷமா இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். You may be happy. நீங்கள் வேண்டுமானால் சந்தோஷமா இருக்கலாம். I live before God and He's not happy that I preach great sermons. நான் தேவனுக்கு முன்பாக வாழுகிறேன். ஆகவே நான் பிரசங்கித்ததனாலே தேவன் சந்தோஷப்படவில்லை. He says, I am happy with you when you're free from sin. நீ பாவத்திலிருந்து விடுதலையாகும் பொழுதுதான் உன் மீது நான் சந்தோஷமா இருக்கிறேன் Even என்று if I சொல்கிறார். never preach a sermon for the rest of my life. என்னுடைய மீதியுள்ள வாழ்நாள் காலங்களிலே ஒரு பிரசங்கத்தை கூட பண்ணாவிட்டாலும் சரி. See, in gifts and preaching and all, one can be superior to another. வரங்களிலேயும் பிரசங்கிப்பதிலேயும் ஒருவர் இன்னொருவரை காட்டிலும் மேன்மையானவராய் இருக்கலாம். And you may say, oh, I can't stand in the pulpit. I'm not a great servant of God. நான் மிகப்பெரிய தேவ ஊழியன் அல்ல. ஆகவே நான் பிரசங்க மேடையில் நின்று பிரசங்கிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். But there's one area in which all of you can be just like me. ஆனால் ஒரு பகுதியிலே நீங்கள் எல்லாரும் என்னைப் போல மாற முடியும். Not less than me, equal to me. என்னை விட குறைவாக அல்ல, எனக்கு சமமாக நீங்கள் மாற Or முடியும். even better than me. அல்லது என்னை காட்டிலும் மேன்மையானவர்களாய் நீங்கள் மாற முடியும். And that is அது என்ன? in being free from sin in your life. பாவத்திலிருந்து வாழ்க்கையிலே விடுதலையாக இருப்பது. Who is stopping you from being free from sin? பாவத்திலிருந்து விடுதலையாவதிலிருந்து யார் உங்களை தடுத்து நிறுத்துகிறது? Who is stopping you from controlling your tongue? உங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவதிலிருந்து யார் உங்களை நிறுத்துவது? Who is stopping you from forgiving everybody? எல்லாரையும் மன்னிப்பதிலிருந்து உங்களை நிறுத்துவது யார்? தடை செய்வது யார்? Who is stopping you from loving everybody? எல்லாரையும் நேசிப்பதிலிருந்து உங்களை தடை செய்வது யார்? Do you have to get a college degree to love people? ஜனங்களை நேசிப்பதற்கு உங்களுக்கு கல்லூரியிலே ஒரு பட்டம் பெற வேண்டுமா? Do you have to earn a lot of money to love people or forgive people? மக்களை மன்னிப்பதற்கோ அன்பு கூறுவதற்கோ நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டுமா? There's one area where we are all equal. ஒரு பகுதியிலே நாம் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். We may live in different standard houses, there we are not equal. வித்தியாசமான வாழ்க்கை தரத்திலே வீடுகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அங்கே சமமாக இல்லை நாம். So many people have cars, you don't even have a cycle perhaps. அநேகர் கார் வைத்திருக்கிறார்கள், ஒருவேளை உங்களுக்கு சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கலாம். But there's one area we can all be equal. ஆனால் ஒரு பகுதியிலே நாம் எல்லாரும் சமமானவர்களாக இருக்க முடியும். To be free from sin. பாவத்திலிருந்து விடுதலை. And I want to tell you, that is what will bring the greatest joy to your Father. இதுதான் உங்களுடைய தகப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Remember this verse that we read in 3rd John. 3 யோவானிலே வாசித்த அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And listen to it as the voice of your heavenly Father. அது பரத்திலிருந்து உங்களுடைய பரம தகப்பனுடைய சத்தத்தை போல நீங்கள் I கேட்க have வேண்டும். no greater joy than this. இதை காட்டிலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லை. That means you cannot bring more joy to the heavenly Father than this. இந்த விஷயத்தை காட்டிலும் வேறு எந்த விஷயத்தையும் வைத்து நீங்கள் பரலோக தகப்பனுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வர Even if முடியாது. you travel all over Tamil Nadu and preach, you can't bring more தமிழ்நாடு joy. முழுவதுமாக நீங்கள் பிரயாணம் செய்து பிரசங்கித்தாலும் கூட அதிக சந்தோஷத்தை கொண்டு வராது. You may be a poor widow looking after your children at home in a poor little house. நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டிலே ஒரு விதவியாக இருந்து பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற வேலை You செய்து can கொண்டிருக்கலாம். bring more joy to God than all these famous preachers in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற எல்லா பிரசங்கியார்களை காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனுடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். There are few great preachers in Tamil Nadu whose name everybody knows. தமிழ்நாட்டிலே ஒரு சில பிரசங்கியாருடைய பெயரை சொன்னால் அது எல்லாருமே அறிந்திருக்கிறார்கள். Maybe your name even people in your church don't know. ஆனால் உங்கள் பெயர் உங்கள் சபையில் இருக்கிறவர்களுக்கே தெரியாது. It doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. You can bring more joy to God's heart than all those preachers. அந்த எல்லா பிரசங்கியார்களை காட்டிலும் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை தேவனுடைய இதயத்திற்கு கொண்டு வர முடியும்.